இந்த சிலுவையின் தியானத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய், மன்றாடும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடவுளே, உம்முடைய அன்பை இந்த உலக வாழ்வில் தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த அன்பு மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தையே காலை வழியாக ஆண்டவரே, இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக நோக்கி ஆண்டவரை கேட்கும்படியாய், உம்முடைய பொறுப்பாதத்திலே அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதமாய் வரும்படியாய் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உம்முடைய சம்பவத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நல்லவரை, வல்லவரை, வாழ்வு கொடுப்பவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவை மரத்திலே தொங்கி உம்முடைய ஆண்டவரை பட்ட காயங்கள், அகுமானங்கள் எங்களுடைய வாழ்வில் நீர் அன்பு வைத்திருக்கிறீர். அந்த அன்பையே இந்த நாளிலே கூட ருசி பார்க்கபடியாய் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. உம்முடைய வார்த்தை அடியர்கள் மேலே உம்முடைய கரம் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம் 591வது பாடல், பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியானாரே என்கிற பாடலையில் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். பரிகாசமோ பசிதாகமோ படுகாயமோ அடைந்தாரே. படுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்களிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளும் தாங்குமோ? இதை காண உள்ளும் தாங்குமோ? பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள், திரவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள், திரவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். ஓடிவா, பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டை என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டை என்கிறார்.
இளைப்பாறுதல் தருமேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்த இயேசுவின் அன்பினாலே உலக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய அன்பு நம்ம எந்நாளும் நம்மோடு வருகிற அன்பாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே செய்திக்கான தலைப்பு கடைசி வரையும் நேசித்த அன்பு என்கிற தலைப்பின் அடிப்படையிலே திருவார்த்தை உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. கடைசி வரையும் நேசித்த அன்பு என்கிற அன்பின் தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய செய்தி அடங்கியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு காட்டிலே 2 மான்கள் தாகத்தோடு தண்ணீருக்காக பல இடங்களில் அலைந்து திரிகின்றன. கடைசியிலே ஒரு இடத்திலே மிக கொஞ்சம் தண்ணீர் கண்டு இந்த ஆண்மான் பெண்மானும் 2 மான்களும் போகிறது. இந்த சொற்பமான தண்ணீர் அதுவும் ஒரு மான் குடிக்க அளவுக்கு மாத்திரம் மட்டும்தான் அந்த தண்ணீர் இருக்கிறது. இந்த பாறை கிராம பகுதியிலாம் பார்த்தோம்னா பாறை இருக்கும். அந்த பாறையில சிறிய சிறிய ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில பார்க்கிற போது அது கொஞ்சம் கீழே கொஞ்சம் தண்ணி எங்காவது ஒரு ஓடையில் பக்கத்திலே இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு நபர்கள் குடிக்கிற அளவுக்கு மாத்திரம் தண்ணீர் இருக்கிறது. இந்த 2 மான்களும் அந்த தண்ணீரை பார்த்த உடனே வெக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆனால் தண்ணீரோ கொஞ்சமாய் இருக்கிறது. என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம்னால், இந்த மானுக்குள்ள ஒன்றுமில்லாமல் மறந்து 2 மான்களுக்கு மத்தியிலே ஒரு மான் குடிக்கட்டும் என்று சொல்லி தன் வாயை அந்த தண்ணீருக்குள்ளாக வைத்தது. 2 மான்களும் தண்ணீரில் வாய்கள் வைத்தது. ஆனால் தண்ணீரோ குறையவில்லை. ஒரு மான் குடிக்கிற தண்ணீர் அது குறையவே இல்லை. காரணம், 2 மான்களும் ஒன்றுக்கு ஒன்று தன்னுடைய உள்ளத்துல மற்றொன்று உள்ளங்களாக இருக்கிற போது ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இல்ல பரவாயில்ல, ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான், பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் என்று இருவரும் தண்ணீருக்குள்ளாக வைத்திருந்தது. தண்ணீரோ குறைவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அந்த 2 மான்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்க. 2 மானும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி கடைசி வரையும் அந்த தண்ணீரை குடிக்காமல் இருந்தது பார்க்க முடிகிறது. இன்னொரு சம்பவத்தையும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். ஒரு கணவனும் ஒரு மனைவி ஒரு ரயில் பாதையிலே அவர்கள் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிற போது அந்த தண்டவாளத்தின் மேலே சிக்கிக் கொண்டதுனால, அது நன்றாக சிக்கிக் கொண்டதுனால மனைவியினுடைய காலை எடுக்க கணவன் போராடுகிறான். முடியவில்லை. போராடுகிறான். எப்படியாவது மனைவியுடைய காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. தூரத்திலே பார்த்தோம்னா ரயில் வண்டி வருகிறது. என்ன பண்ணுவது என்று கணவனும் புரியவில்லை. ஆனால் அதே துரித ரயில் வண்டி வந்து நோக்கி வந்த போது நகர முடியாத மனைவி என்ன சொல்றா, ஐயா அத்தான், நீங்க இங்கிருந்து போங்க, நீங்க இங்கிருந்து போங்க என்று சொல்லி தன் அத்தானை தள்ளி விடுகிறாள். அத்தானோ அதே இடத்திலே நிற்கிறான். இல்லை,
நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி இருவரும் தன்னுடைய கரங்களில் பிடித்து கொண்டு அந்த கைகளை அவள் போகிறாள் என்றால் அவளை கட்டிமாய் பிடித்து கொண்டதுனால 2 தண்டவாளத்தில் அந்த மனிதர்கள் மாறவில்லை. அந்த அன்பு கடைசி வரையும் நிலைத்திருந்த அன்பாய் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அன்பு உலகக்குரிய காரியமாயிருக்கிற அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கும் மேலான ஒரு அன்பு இருக்கிறது, கடவுளுடைய அன்பு. யோவான் 3:16 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை பார்க்கிற போது இந்த உலக முடி பரிந்தும் உங்களுடைய பாதைக்கு முன்பாக ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்புதான் நீங்கள் கெட்டு போக கூடாது. உங்களுடைய வாழ்வாளில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். நமது அருமை ஆண்டவர் சொல்றாரு, தம்முடையவர்கள் இடத்திலே அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பரிந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நேசிக்கிற அன்பை இந்த உலகில் வாழ்வில் யாரெல்லாம் அந்த அன்பை நேசிக்கிறார்களோ அந்த அன்பு முடிவறிந்தும் அவர்கள் மேல அன்பு வைத்தார் என்று சொல்லி யோவான் 13:1 நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அந்த அன்பு பாருங்க, இந்த 3 ஆண்டு காலத்தில் அவருடைய சிலுவையின் பயணத்திலே தன்னுடைய யூத மார்க்கத்திலே பெண்ணையே மையமாய் வைத்து பேச மாட்டார்கள். யூத மார்க்கத்திலே பெண்ணை மையமாய் வைத்து பேச மாட்டார்கள். ஆனால் இவன் மரியாளின் மகன் அல்லவா என்று சொல்றான். அப்பம் பேரு தெரியாமல் பிறந்த மகன் என்று சொல்லி எத்தனை கேவலப்படுத்துகிறார்கள். அத்தனையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வந்த நோக்கத்துக்காக, இந்த உலகத்திலே அன்பு, இந்த உலகத்தில் அந்த அன்பு கடைசி வரையும் அந்த அன்பு முடிவரிதும் நடத்துவதற்காக இத்தனை அகுமானத்தையும் ஆண்டவர் நமக்காக அந்த அன்பை ஆண்டவர் இந்த உலகத்திலே தியாகமான அன்பை கொடுத்து வருகிறார். எத்தனையோ முறை அவரை வாயினாலே வசைப்பாடினார்கள், அத்தனையும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஏன் என்று சொல்லி பின்வாங்கி போகவில்லை. ஏனால் அந்த அன்பு முடிபறிந்தும் உங்களை காக்கிற அன்பாய் இருக்கிறது. அந்த அன்புதான் தன் சிலுவையை சுமந்து வருகிற போது கூட அவர் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்காக அழ வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி தான் பட்ட வேதனையை மறந்து, நாம் பட்ட அகுமானத்தை மறந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அன்பாய் இருக்கிறது. அதனாலதான் யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகத்திற்கு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமாய் அன்பு ஒருவிடத்திலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பு பாருங்க, தன் சிநேகிதனிடத்திலே கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவுடைய அன்பை மறவாது இருங்கள், கிறிஸ்துவுடைய அன்பை மாறாமல் இருங்கள். அவர் உங்களை நேசிக்கிற அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்தும். ஒருவேளை கணவன் மனைவி கிட்ட, ஐயோ எனக்கு அன்பு இல்லையே, என் மகன் என்னிடத்திலே அன்பு செலுத்தவில்லையே, ஐயோ என்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே என்னை ஒரு ஏவலமாய் பார்க்கிறார்களே, யாரும் என்னிடத்தில் அன்பு செலுத்தவில்லையே என்று சொல்லி கலங்குகிறாயா? கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களை நேசிக்கிற அன்பு இருக்கிறது. அந்த அன்பு என்று மாறாத அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை கைவிடாது. இந்த உலகம் கைவிடலாம், உறவு கைவிடலாம், உற்ற உறவுகள் கைவிடலாம், ஏன் கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், ஆனால் இயேசு கைவிட மாட்டார். நிச்சயம் இயேசு கைவிட மாட்டார். அந்த அன்பு உங்களையே சார்ந்திருக்கும். அந்த அன்பு உங்களோடு இருக்கும். எத்தனை எங்களோடு கூட வரும்? கணவன் சொல்லுகிறான், என் மனைவி எத்தனை நாள் எங்களோடு கூட வருவாள்? எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் இருக்கிறது. வீடு வரை உறவு, காடு வரை மனைவி என்று சொல்லி, கடைசி வரை யாரோ என்று சொல்லி கவிஞன் சொல்லுகிறான்.
கணவன் சொல்லுகிறான், மனைவி இருந்தா மனைவி சொல்லுறான் எது வரையும்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை இருக்கிற வரைதான் கணவன் கூட இருப்பான், அதுக்கப்புறம் கிடையாது. பிள்ளை எது வரையும் இருப்பான், அவனுக்கு திருமணம் ஆகிற வரைதான் அப்பா அம்மா என்று சொல்லுவான். அதுக்கு பிற்பாடு அந்த அன்பு குறைந்து விடும். ஆம், ஆனால் எந்த அன்பு இந்த உலக வாழ்விலே எத்தனை அன்பு குறைந்தாலும் இயேசுடைய அன்பு உங்களோடு கூட இருக்கும் என்பதுதான். அதனால்தான் அந்த அன்பை இந்த காலை வேளையிலே அவர் மரண பரியந்தம் அன்பாய் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அன்பை பிடித்து கொண்டு வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து இந்த சிலுவையின் மூலமாய் அன்பை பெற்றுக் கொண்டு வாழ கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாடலோடு ஜெபத்தின் நிறைவு செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்க தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளுவார். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பின் உறைவில் இருப்பவரே, நன்றியோடு இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்கு கடைசி வரையும் இருக்கிறது என்று சொல்லி அவர் மாறாத அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பட்ட அன்பு, ஆண்டவரே பாசத்தை காட்டின அன்பு, ஆண்டவரே இந்த உலகத்திலே எவரும் காட்டாத அன்பை இன்றைக்கு எங்களுக்காக காட்டியிருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக காட்டியிருக்கிறீர் தகப்பனே. அந்த கல்வாரி மலை மீது ஆண்டவரே கல்வர்களுக்கு மத்தியிலே, ஆண்டவரே கொடியவர்களுக்கு மத்தியில் அடைத்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் மூலமாய் இரக்கம் பெற்ற மனிதர்களுக்காக நீர் காட்டின அன்பை நினைத்து நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி, சிந்தித்து பார்க்கிறோம். இந்த பாடுகளின் நாட்கள் வழியாக நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி.
கர்த்தருடைய அன்பு இந்த உலகிலே இதோ எனக்கு கடைசி வரையும் இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. இந்த உலக வாழ்விலே அன்புக்காக ஏங்குற மக்கள் உண்டு. ஆனால் இந்த உலக வாழ்வு அன்பையை யோசித்து பார்க்கிற போது ஏக்கத்தோடு பார்க்கிறவர்கள் உதரை தழுகிற அன்பா இருக்கிறது சாமி. மனைவி கணவன் மீது அன்பு வைக்கிறாள், ஆனால் கணவனோ உதரை தழுகிற அன்பாய் இருக்கிறது. கணவன் மனைவி மீது எதிர்பார்க்கிற அன்பு இருக்கிறது, தழுகிற அன்பாய் இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இதோ இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டு இந்த அன்புக்காக ஏங்குறவர்களுடைய வாழ்விலே உம்முடைய கரம் ஆண்டவரே கடைசி வரையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அன்பையே அவர்களுக்கு தந்திருப்பதுமைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்புக்காக ஏங்குற போது கர்த்தாவே உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டும்படியாய் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட அன்பை இந்த உலக வாழ்வில் தாங்க சுவாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய அன்பார்ந்த மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம், ஆலயத்துக்காக வேண்டுகிறோம், ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய அன்பு ஒரு விசையாய் காண்பே சுவாமி. கவலையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம தாம் வாழ்ந்த அன்பை அவருடைய வாழ்விலே ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தப்பி வைத்துக் கொள்வேன், இன்னும் இந்த உலகிலே உன்னோடு கூட இருக்க மாட்டவர்கள் எல்லாம் கடந்து போனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த அன்பை ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவர் இப்படி கிருபை இருக்கட்டும். பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம், வயது முதுமையில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய அனுகிரகம் ஒவ்வொரு மீது இறங்கபடியாய் தாங்க சாமி. ஆண்டவரே இந்த நாளிலே வயது மூத்தவர்களையும் உடைய கரத்திலே இந்த காலை வேளையிலும் ஒரு பாதத்திலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கடவுளே உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க சுவாமி. முதுமையில் இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய ஜீவ அங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய மேத்யூ ஐயாவுக்காக ஆண்டவரே, அன்பு தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ராஜரத்தின் அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இன்னுமா இருக்கிற எங்களுடைய மனோ டீச்சருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, முதுமையில் இருக்கிற போது உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தாங்க சாமி. உம்முடைய கரம் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய அருமை தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய செயலாளர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பொருளாளர் திரு ஜான்சன் சார் ஆண்டவரே இந்த டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற ஆண்டவரே இந்த கண்கணி ஐஎஸ் செகண்டரியுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பள்ளிக்காக எடுக்கிற ஆசீர்வதிகளுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பேபி அம்மாவுக்காக ஆண்டவரே, அவருடைய அன்பு மகளுக்காக சாந்தாம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை இருக்கட்டும். நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும்